நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தோழர் சண்முகசுந்தரம், தோழர் மார்த்தாண்ட பூபதி, தோழர் பிச்சைக்கனி, தோழர் முருகேஷ் ஆகியோர் கூட்டு தலைமை தாங்கினர். கீழ்கண்ட கோரிக்கைகளை ஆதரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதிய ஒழுங்காற்று முறை ஆணையத்தை ரத்து செய்து நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும். நாடு முழுவதும் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கு பதிலாக தொகுப்பூதியம், மதிப்பூதியம் போன்ற நியமன முறைகளை ரத்து செய்து முறையான காலமுறை ஊதியத்தை நடைமுறைப்படுத்தி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் போராடி பெற்ற 8 மணி நேர வேலை நேரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் தோழர் வெங்கடேஷ் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயலாளர் தோழர் ராஜ்குமார் நிறைவுரையாற்றினார். ஜாக்டோ ஜியோ நிதி காப்பாளர் தோழர் சதீஷ்குமார் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் மாரிமுத்து, கலைச்செல்வி, முத்துமாரி, நஜீபா பேகம், ஜலால் முகமது, ஐயப்பன், சுரேஷ்குமார், ரமேஷ், வேலாயுதம், சுதர்சன், மாடசாமி, ராஜ்குமார், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா.